வள்ளியோட தோழி. என் பேர் இருளைன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோங்க. பேர் இல்லைங்க. நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம். காட்டுக்கு எதுக்கு போறோம்? காவலுக்கு போறோம். ஏங்க என்னங்க? எங்க போறீங்க? காட்டுக்கு. காட்டுக்கு போறீங்க? ஆமா. யாராரு போறீங்க? நான் போறேன், வள்ளியம் வர்றாங்க, இன்னொரு தோழி பண்ண வராங்க, எல்லாம் சேர்ந்து போறோம். ஓ, 3 பேரும் போறீங்க. எதுக்கு போறீங்க? காவலுக்கு. காவலுக்கு. யாராரு போறீங்க? நான் போறேன், வள்ளியம் வர்றாங்க, இன்னொரு தோழி பண்ண வராங்க. 3 பேரும் போறீங்க? ஆமா. எதுக்கு போறீங்க? காவலுக்கு. காவலுக்கு. ஆமா. ஆமா, யாராரு போறீங்க? மறுவாட்டி முதல்ல தான் மைக் எடுத்து மண்டை உடைச்சது. ஏங்க நான் ஒருத்தரை காதல் பண்றேன். வள்ளியம்மா மட்டும் தான் காதல் பண்ணுமா? நாம என்ன கூட? நானும் ஒரு பெண் தானே. நானும் ஒருத்தரை காதல் பண்றேங்க. சொல்லவா? சொல்லவா? சிந்தாமணி குயிலே மணக்கும் சிந்தாலம் பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் சிந்தாலம் பூமடலே. தழுவாமலே ஒரு சுகமில்லையே நலவாதே. குயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் சிந்தாலம் பூமடலே. பாருங்க அடியே. மச்சானே ஏ மச்சானே மச்சான பாத்தீங்களா மனவாழ தொப்புக்குள்ளே மச்சான பாத்தீங்களா மனவாழ தொப்புக்குள்ளே உயிரை கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு வந்தார காதலே அவரை வந்தார காதலே மச்சான பாத்தீங்களா மனவாழ தொப்புக்குள்ளே.
எடுவட்ட முண்டையா என்னையா பொம்பளை நினைக்கிறேன் எடுவட்ட முண்டைங்கிற அடியாய் நல்லா இருக்கிறேன். என்ன பாட்டுலாம் அடி தூள் கலப்புற என்ன கஞ்சா ஓடுறீங்க தூள் கிளப்புறேங்கிற அதை சொல்ல பாட்டை சொன்னேன். அப்படியா அடியாய் இல்லமாமா அடியாய் என்ன என்ன அப்படி கொண்டுற பொம்பளை பிள்ளை எனக்கு வெக்க அச்சா மடம் நானும் பைப்புலாம் இருக்காதா? அதெல்லாம் இருக்கத்தான் செய்ய இருக்குள்ள. சரி என்னமாமா சத்தியமா சொல்றேன். என்ன சொல்றீங்க? நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். நீ தான் சரியான பொம்பளை பிடிக்காச்சே. மூஞ்சி மோர ஊர்ல பிள்ளை என்ன நினைப்பா? பொம்பளை பிடிக்கும் நினைப்பாங்க. அதை சொல்லுடி போறப்ப வரப்ப சரி அப்படி பாக்குறதா. ஆனா சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு தான் நம்ம ஊரு மேடையில என்ன சொல்றீங்க? நம்ம மந்தைக்கு முன்னாடி என்ன சாமிக்கு முன்னாடியா? ஆமா இப்படி எல்லாம் பாக்குறேன். என்னத்த பாத்தீங்க? நெஞ்செல்லாம் மசு மறைச்ச பொம்பளைய பாக்குறேன். நீ அதையும் பார்க்க கிடந்த அடைய. சரி நாங்களாம் காவலுக்கு போகணும். சரி அம்மா வள்ளியம்மா வர்றாங்க. என் தோழி ஒருத்தி வாரா. அவங்க வர்றதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன விஷயம்? எனக்கு பருவ வயசு வந்துருச்சா? பருவம்னா வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்ததுன்னா குச்சி விட்டு குத்திட்டாங்க. போதுமா? தொண்டைக்கு வந்துடும். வயசுக்கு வந்துட்டேன். சரி கல்யாணம் பண்ணணும். வீட்டை சுத்தி 5-6 பேர் கையில பிடிச்சுக்கிட்டே தெரியுறா. எதை பிடிச்சிக்கிட்டு? செல்போனை நம்பர் வாங்கி என்ன அபேஷ் பண்றதுக்கு. அதனால எங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாரு. நான் உடனே சொல்லிட்டேன் பெரிய அரசியல்வாதிக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு. சரி ஏன்னா அப்பதான் பணம் காசு நிறைய இருக்கும்னு. அதே மாதிரி எங்க அப்பா பெரிய அரசியல்வாதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. சரி ஏசி காரு ஏசி ரூமு மான மரியாதை துண்டு எவ்வளவு சந்தோஷம் எல்லாம் இருக்கு. ஆனா 5 வருஷமா பிள்ளை இல்லை. என்னடி சொல்ற? அந்த ஆள் ஊருக்கு மீட்டிங் போனா இங்க போடு மீட்டிங் வரல. 5 வருஷம் கழிச்சு நான் மாசம் ஆயிட்டேன். சந்தோஷமான விஷயம் தானே. இதை புரிச்சு போய் சொன்னா சந்தோஷப்படுவாருன்ட்டு அரசியல்வாதிகிட்ட போய் என்னங்க மாமா நான் மாசமா இருக்கேன் மாமான்னு. அந்த ஆள் என்ன சொல்றேன்? என்ன சொல்ற? இது என் சதி இல்ல எதிர்கட்சி சதி. அவன் செஞ்சு அடுத்த அள்ளி போடுறேன். அவன் எனக்கு நீ தேவையா? டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மாப்பிள்ள யாரு? அடுத்த மாப்பிள்ள அருமையான பையன். என்ன சொல்ற? கபடி பிளேயர். நெஞ்ச விரிச்சு வச்சிருக்கேன். அடிச்சு தூக்கி எழுகிறா கம்பல் நொறுக்கிடுவான்னு அவனை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனேன். சரி ஃபர்ஸ்ட் நைட் அவன் என்ன பண்றான்? கபடி கபடின்ட்டு வர தொட்டு விட்டு அவுட்டு போய் பொசுக்குன்னு படுத்துக்கிறேன். அப்புறம் நான் ரைடு போனேன். சரி கபடின்னு காலை வச்சல லாபில காலை வச்சு அவுட்டு வெளியே ஓடி முண்டேன். அவனே டைவர்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மாப்பிள்ளை. யாரு? கவர்மெண்ட் வேலை. சூப்பர். திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை வைக்கிறேன். எது? ரேடியோ ஸ்டேஷன்லயா? நல்ல பையன். 9 மணிக்கு வருவேன். சரி சாப்பாடு போடுவீங்க பாய விரிப்பேன் பக்கத்துல படுடும்பேன் உடனே படுத்துருவேன். அடுத்து என்ன சொல்லுவேன்? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவேறினது டொன்னு இழுத்து முடிக்குவேன். என்ன இப்படி சொல்ற? எதிர்பார்ப்பு பூரா வேஸ்டா போச்சு. நான் என்ன நினைக்கிறேன் கடைசியா ஒரு மாப்பிள்ளை. அப்புறம் சோறு ஓட்டா போதும். எந்த வேலையா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரை ஏமாத்தக்கூடாது. சரி அப்படின்னு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற ஒருத்தரை கல்யாணம் பண்ணு. அருமையான புருஷன்டி. நல்ல பையன். அவன் தான் பெரிய வேலை பார்த்துட்டான். ஏன்டி அப்படி என்னடி அப்படி? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன இருக்கும்? இது பால் பழம் இனிப்பு இதை வச்சிருப்பாங்க. இந்த பஞ்சர் தேய்க்கிற கட்டை காத்தரிக்கிற பம்பு சொல்யூஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது தொழில் பக்தி அப்படின்னு நினைச்சுதான் நான் உள்ள போனேன். சரி சண்டால பையன் என்னை பார்த்தோன்னா டயர் டீப்பு மாதிரி இருந்திருக்கும். தூக்கி போட்டுட்டு தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கு நமக்கு இப்படி தூக்குனேன். சன்னால் தெரியக்கூடாது. அவன் அமுக்குல தண்ணிக்குள்ள ஒரு குசை போட்டுட்டு முட்டை என்ன குசுனி முட்டைங்கிறியா? அது முட்டை டப்பு டப்புன்னு வழியில வர. இவன் பஞ்சர் இங்க தானே என்னை குப்பரை திருப்பி போட்டு கட்டை எடுத்துக்கிட்டு தேய்ச்சு சொல்யூஷன் உள்ள தள்ளி விட்டு ஒட்டிட்டாங்க. அது ஒட்டுனது எடுத்த கூடாது. அந்த கட்டையை திருப்பிட்டு மொக்கு அவன் அங்கேயே அடைச்சிட்டானே. உனக்கு தெரியாதா? இனிமே நான் செத்து போயிருந்து முடிவு பண்ணி எங்க ஊருக்கு அம்மாக்கரையில புளிய மரத்துல தூக்கு போட போனப்பா. என்ன இப்படி சொல்ற? எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட வந்து அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லையா, புரிச்சன் சரியில்லை. போனதுக்கு ஒரு தாவிட்டு ஒரு இழுப்பு தூக்கு போடுத்தவங்க கழுத்து வலிக்கும். என்ன புத்தி விட விடாது. அவன் என்ன சொன்ன? டைமண்ட் ரம்மு வாங்கியிருக்கேன். ஆடு கட்டி போட்டா சரியா வந்துரும்ல. சரி கட்டி ரம்ம சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்கணும். அவன் செத்து போயிட்டா நான் பொழைச்சிட்டேன். அவன் கைத்துல தொங்குன. நீங்க அவன் காலை பிடிச்சுக்கிட்டு தொங்குன. நான் வந்துட்டேன். என் தோழியை பார்க்கணும். என் தோழி வர்றதுக்கு முன்னாடி எங்க மாமாவோட ஆசை ரொம்ப நாளா செய்ய மாப்பிள்ளையும் பாரு செய்யடியும் பாரு. இன்னைக்கு நான் மாமாவை செய்கிறேன்.
மாமா உங்க ஆசையில பாட்டு பாடுறேன்னு. எங்க என்ன மாமா வெட்டி மாமா ஆகணும்ல. ஏ மாமா இல்லாம நான் செய்ய முடியுமா மாமா? அன்னக்கிளி அன்னக்கிளி ஒன்ன தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரும் மேடி வாடுது. அன்னக்கிளி ஒன்ன தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரும் மேடி வாடுது. ஏ அன்னக்கிளி ஒன்ன தேடுது. அம்மா வர மாதிரி இருக்கு. அம்மாவை பார்க்கணும். அம்மா வலியம்மா பாகோ ஏன் நீ கத்துற அப்படி? அசாத்து கொடு.
எத்தனை மூட்டி குத்துவாங்கன்னு அடி பக்கி அட்டங்கரியா நீ அதெல்லாம் போயிட்டு போகுது இன்னும் வணக்கம் 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 படுதா முதல் இறக்கி விடுறேன். ஆமா ஓ ஆட்டாந்துங்க பெரும் ஆட்டமா இருக்கு. ஆமா உண்மைதானே அது பையன் இருக்கேன். சரி அதெல்லாம் போயிட்டு போகுது. வணக்கம் நல்லா இருங்க. என்ன அப்படி வந்திருக்கீங்க? என்ன இது எல்லாம் காவலுக்கு போகணுமா? காவலுக்கா? யார் சொன்னா? அப்பா நம்பிராஜ பார்த்து சொன்னார். அப்படியா? நீங்க காவலுக்கு போக தயாரா? நான் தயாரா இருக்கேம்மா. தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன். தயாரா இருக்கீங்க. அப்பா என்ன காட்டுக்கு போச்சுனாரு? எதுக்கு போச்சு? காட்டுல போயிட்டு கருந்தனை செந்தனை ஆலோம் சோ என்று அது கல்லால் அடிக்காமல் சொல்லால் அடிக்கும். ஆலோ ஓம் சோ ஆலோ ஏய் எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு சொல்லி ஆலோம் சோ ஆலோம் சோ அப்படின்னு நீ அப்பப்ப படுதாவ தூக்காத. நீதான் பொம்பாயா நீ? உள்ளுக்குள்ள மண்ணு போய் மாட்டிக்கிச்சா? எங்க அப்பா விட்டு அன்றாரு. ஐயோ எங்க அப்பா போட்டுக்கிட்டு வந்துட்டா. சும்மா இருக்க என்னடி நான் சிக்கனமா வர பழகிட்டு. சிக்கனமா? அது எப்படி சிக்கனமா? உள்பாட வாங்க போறோம்னா சரி 8 பாட்டு 9 பாட்டு 300 ரூபாய் 400 ரூபாய் அதையே உள்ள கட்டுறத காசு கொடுத்து வாங்கிட்டு பேசாம நம்ம ஊர் சந்தையில சோடி 50 ரூபான்னு 2 டவுசர் வாங்கி மாட்டேன். அதை விட சிக்கனம் இருக்கு. என்னது? மெடிக்கல்ல 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னால ஒண்ணு பின்னால ஒட்டிட்டு போக முடியும். அதை விட சிக்கனம் மைச்சல்காரன் இந்த மஞ்சள் டேப்பு கருப்பு டேப்லாம் இருக்கு. பிச்சு முன்னாடி ஒட்டிட்டு அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கணே. கண்ணுக்கு முன்னாடி வச்சிடாத. எடுத்து ஒட்டிக்க போறான் அவன். ஆமா அதை விட சிக்கனம் ஒண்ணும் இல்ல. ஆமா என்ன அவளை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க சொல்லுங்க. அவ யாரு என்ன தெரியுமா? யாரு? நானும் வந்தாலும் இங்க வருங்க. இந்த இடத்துக்கு நீங்க வேணா தலைவியா இருக்கலாம். அதுக்காண்டி அவளை என்ன பேசலாம் பேசக்கூடாது. நீங்க சரிங்களா? உங்களுக்கு என்ன வருவாங்க? கேட்க பக்கம் நாதுல பத்தீரா? சொல்லுங்க மாமா. இருடி நீ இருடி நீ இருடி. உன்னை பத்தி நான் பேசுறேன். அவளை கேட்க நீ போடி. நீ முதல்ல உனக்கு நான் மாமா இருக்கேன். அவ யார் தெரியுமா? முதல்ல அவ தராதர என்ன தெரியுமா? நானும் வந்ததுல பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ யார் தெரியுமா? அவ யார் தெரியுமா? யார் தெரியுமா? அவளு 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவளா? 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவளா? அடி சண்டாளி இதெல்லாம் பொம்பை. என்னடி என்னடி வயித்தா பிடிக்கிற? என்னடி வயித்தா பிடிக்கிற? என்ன பண்ணுது? மடிப்பு கல்யாணம் ஊக்க குத்திருது. உள்ள போய் குத்திருச்சு. நல்ல நல்ல சரி பண்ண போ. அவளை எப்படி கூப்பிடுற? ஆமா வாங்கம்மா. போடா போடா வந்தா வர்றா. ஆமா அதெல்லாம் போயிட்டு அப்பா சொல்ற மாதிரி பேசிக்கிட்டே எடுத்து வந்துடும். இடம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல? இந்த இடத்துக்கு வந்தானே உங்க மனசு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு நல்லா இருக்கா? ஆமா என்ன பொழுது உங்க அப்பா புய்யாயிட்டு இருக்கா? என்னடி இது? என்ன ஆடை இது? என்னடி புதுவிதமா ஆடையில ஊட்டிட்டு வந்திருக்க? பாவடை தொட்டு பாக்குறாடி. யாருக்கும் தெரியாது வாயில தடிக்காம என்ன மாமா ஏறாத மேடை எங்க இடமாடுவே ஆடாத யாருக்கு முடியாத புது பாட்டு பாடி அம்மாடி வரை தேடி வளர்க்காத தேடி பத்தாண்டு சத்தத்தை கேடு ஏறாசாவே
அதான் என்னடி இது உன்னை பார்க்கல எனக்கு அப்படியே போறாமையா இருக்குடி. உன்னுடைய ஆடை உன்னுடைய கூந்தல் எப்படி வித்தியாசமாவே இருக்கு. எப்படி பினிஷ் பண்ணிட்டு முடிய பினிஷ் பண்ண அப்படித்தான் இருக்குமா? என்னம்மா ஆச்சு? போய் உட்கார்ந்து இருட்டுக்கல. சரி யாரோ வேகமா ஒண்ணுக்கு இருக்க வந்தவங்க தலையில பொடிச்சு வெத்தில கொடுத்து. ஐயா அதுதான் இப்படி இருக்கா? ஆடச்சை என்னடி ஏப்பம் விடுற? பழத்த சாப்பாடு நல்ல சாப்பாடு அதான் ஏப்பம் விடுறா. என்னடி பொழிச்சுக்கிற? வாந்தியா? என்னமோ தெரியல. என்னடி ஆச்சு வாந்தி வருதுங்கிற? முன்னால பிராந்தி பிராந்தியா அந்த ஆம்பளை தேடுறது பொம்பளை நீ தேடக்கூடாது. வாந்தியா வரும். சரி சரி சாந்தி வாந்தி வருதுமா? என்னமோ தெரியல. என்னம்மா பண்ணுது? ஒரு வாரமா சாம்பத்திங்கன்னு போல. அப்புறம் மாங்காத்திங்கன்னு போல. வேறு செங்கத்திங்கன்னு போல. செங்கல். அப்புறம் புளித்திங்கன்னு போல. புளிப்பு இப்படி எல்லாம் பண்ணுது. நீ தப்பாவே நான் பேசுனா மட்டும் உனக்கு கோவம் வரும். நீ தப்பாவே என்ன பண்றனா நேரா போய் வைத்தியரை பாரு. சரிம்மா நம்ம எல்லாரும் சேராம சேர்ந்துருக்கோம். ஒரு நல்ல விளையாட்டா விளையாடணும்னு ஆசைப்படுறேன். அப்படியாம்மா? அடிச்சு விளையாடுவோமா? விளையாடுவோமே. கும்மி அடிச்சு விளையாடுவோமா? விளையாடுவே. 1000 மீடியா மீடியா சரி சரி ஆமா நாளை பொறுத்து வரும்.
வைத்தியரை பாக்குறேன்னு போனவளதான். அடியாத்தி என்னடி இது? ஏண்டி வைத்தியரை பார்க்க போனியா வைத்திய நிரப்ப போனியா? குடும்பத்தோட வணக்கம் சொல்றேன். வைத்திய நிரப்பிட்டு தான் வைத்தியரை பார்க்க. என்னடி இது? என்னடி இவ்வளவு பெருசா இருக்குது? ஏய், நீ வயித்துல வச்சிருக்கிறத அதையா நான் பாக்குறேன். மாசமா எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? 32 மாசம். என்ன கணக்கு? ரயில்வே கணக்கு. ஏய், என் வயித்துல என்னடி சொன்னாரு? ஏய், இப்படி பாவண்டி புள்ள ஆடி பாடி வேலை செஞ்சா சுயப்பிரசவமா பிறக்குமா? ஆடி பண்ணா பிள்ளைக்கு ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது ஒண்ணு ஆகி போயிடும்டி. நீ ஓரமாயிரு. நம்ம ஓரமாயிரு. ஏன் ஓரமாயிருன்னு இருக்க மாட்டேன். ஏமா அதே ஆடி பாடி விழும்போது புள்ள கீழே விழுந்து நினைக்கிறீங்களா? ஆமாமா, பயமா இருக்கு. கீழே விழக்கூடாது. என்ன பண்ணிருக்க? உள்ள பட்டு கோவணம் கட்டி விட்டுருக்கீங்க. பட்டு கோவணம் கட்டி இருக்கியா? அதுக்குள்ள விழுந்ததோடு ஓரோடு ஆடிக்கும். அடிப்பாவி இல்ல. நீங்க பாருங்க, நீங்க ஆடுங்க. பறவை விரட்டுவோமா? பறவை விரட்டு ஆடுவோமா? எப்படி இருக்குமா? இந்த பிள்ளைக்கு அப்பா யாரும் கண்டுபிடிக்கணும். ஆமாமா. எங்க நீங்க பெட்டியை வாசிக்க புள்ள முண்டுதான் பார்ப்போம். சத்தம் இல்ல. அப்ப நீ அப்பா இல்ல. நீங்க யாரும் வாசிக்க நீங்க அங்க இது பண்ணாலும் சத்தம் இல்ல. நீங்க சாணத்தை விடுங்க. புள்ள முண்டல. எங்க நீங்க வாசிக்க. பிள்ளைக்கு அப்ப இருந்தால சரியா சொல்றடி. எப்படி கண்டுபிடிச்ச? சத்தத்தை கேட்டாக்க ஓ, அவங்க அப்பனோட சத்தமான சந்தேகமா இருக்கு. அவ வாச்சோன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. பெட்டிக்கார வாசிக்கும் மட்டும் லைட்டா ஒரு முண்டு முண்டுச்சு. லேசு பாசா பிறந்தோன்னு மொச்சாடைய பாக்கணும். யார் முகமா இருக்கு அப்படின்னு. ஆமா, நீங்க ஆட்டுக்கு ஆட்டுறமா ஆடுறமா உள்ள பிறக்கணுமா? அலலோ 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 அடி பாவி மக்கா, புள்ளி என்ன பாடுபடுத? உள்ள லாஞ்சம் கைச்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹலோ அலகலா தரகலா அலகால பச்சிகளா நீ காதுக்குள்ள சொன்னத மைக்ல சொல்லு. அதத்தான் சொன்னியா? அடே சுத்தி பாரடி. என்னடி பின்னாடி செலதி மூட்டை மாதிரி திருப்பு திருப்பு. அப்பா அழகலா தரகலா அழகான வச்சிகளா. குளுக்கோசு என்ன குளுக்கோசு? என்ன முட்டை புள்ளைய கொண்டே விட்டாடிவ. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? எடப்படி ஓட்டுருக்கு. இதை கொண்டே மரத்துல கட்டு. யார் மனசையும் புண்படுத்துவதற்காக கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். ஏன்னா தாய்மை ஒரு குழந்தை பெற்றெடுக்க உயிர் போய் உயிர் வரும். அதனாலதான் பிரசவம். அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க தான். சும்மா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதா யார் மனசையும் கஷ்டப்படுறது. சரிம்மா, ஒரே இடத்துல பறவைட்டோம்னா பறவைலாம் போகாது. ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து பறவைட்டோம்.